ஓரளவு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே தெரியும். வடிவேல் சாரை பற்றி தெரியாதவங்கள, ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியராக இருந்தவர், மிக சிறப்பான பேச்சாளர், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். கிரகம் சார்ந்து, கிரக காரகத்துவம் சார்ந்து, பாவக தொடர்பில் அனுபவமாக ஒரு எளிமையாக எப்படி மக்களிடையே கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நல்ல நட்பு வட்டாரத்தை அவருக்குன்னு தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல விஷயங்களை இப்போ நல்ல ஒரு தலைப்பின் கீழே நம்ம பேசலாம் அப்படின்னு வந்திருக்கார். அவருக்கு அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்று ஐயாவசம் மைக்கை ஒப்படைக்கிறோம். தமிழ்நாடு மகளிர் சேவை அறக்கட்டளையினுடைய மாதாந்திர கருத்தரங்கு கூட்டம் காலையிலிருந்து இன்று வரைப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் வழங்கி வருவதற்கு நமக்கு ஒரு உறுதுணையாகவும் அந்த ஜோதிட கருத்துக்களை நமக்கு தெளிவு பெற தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த சகோதரி கிருஷ்ணவேணி அம்மாளுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜோதிட பதிவுக்கு செல்லும் முன்பு மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி அடுத்து ஜோதிட பதிவுக்கு செல்லலாம். இந்த கருத்தரங்கு கூட்டத்திலே பல்வேறு ஜோதிட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஜோதிட கருத்துக்களை எல்லாம் நமக்கு முன்வைத்தார்கள். இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கும் ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஜோதிட பதிவுக்கு செல்லலாம். இப்போ ஜோதிடத்தில் எண்ணற்ற விதிகள் இருக்கு. எண்ணற்ற விதிகள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்குகளும் சிலது இருக்கு. நாம அதை நம்ம கரெக்டா அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதி இருந்தால் அதுக்கு ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்படுத்தணும். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு வந்த உடனே ஒரு ஆயிலை பற்றி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும். ஒரு ஜாதகம் கைக்கு வந்தோடனே அது தீர்க்காயிலா இல்லை மத்தியம ஆயிலா அற்பாயிலான்னு பார்க்கணும். ஆனால் ஆயில சமயம் சொல்லும் போது அவருக்கு என்ன வயது இருக்குதுன்னு பார்த்து தான் சொல்லணும். வரவருக்கு ஒரு 60 வயசு இருந்து உங்களுக்கு அற்பாயின்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? எப்படி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே தீர்க்காயில் அப்படின்னோம்னா இந்த 3 சுபகிரகத்தை வச்சே சொல்லிடலாம். குரு சுக்கிரன் புதன். இந்த ஜாதகத்தில் குரு சுக்கிரன் புதன் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ நல்ல நிலைமையில இருந்து ஆயுள்காரகனான சனி 8ஆம் இடத்துலையோ 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா 5 ஜாதகர் 80+ தான் வருவார். அதை ஆணித்தரமாக சொல்லிடலாம். அதுக்கு இந்த 1008 விதிகளை போட்டுட்டு உழைச்சிட்டு கூடாது. இந்த குரு சுக்கிரன் புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் அது கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பான பல்வேறு அம்சங்களை பெற்று அவங்க நீருடைய வாழ்வாங்க. அதில் எந்த பிரச்சனைக்கும் இடம் இருக்காது. 70-75க்கு மேலே தான் ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வருமே தவிர அதுக்கு முன்னாடி அவர் படுத்த படிக்க இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆயுள் கணிதத்துக்கு எத்தனையோ விதிகள் இருக்கு. 8ஆம் இடம் லக்னாதிபதி 8க்கு அதிபதி அவருக்கு எங்கே இருக்காரு என்னங்கிறது சரராசியில் இருக்காரா சிறராசியில் இருக்காரா உபயராசியில் இருக்காரெல்லாம் பார்த்தா அவருக்கு மத்தியமாயிலா தீர்க்காயிலா அற்பாயிலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆக தீர்க்காயில் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னே இப்போ ஜோதிட பதிவுக்கு போகலாம். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு அந்த வாழ்க்கையை அவனுக்கு சிறப்பாக இருக்கா இல்லை அவன் சிறப்பு அடைய முடியலையா, வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு போகுதா பின்னோக்கி போகுதா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தசாபுத்தியை தான் பார்க்கணும். விதி அப்படிங்கிறது அவங்க நிரந்தர கொடுப்பினை. அதை என்ன பேசிக் பண்ணி மையமாக வைக்கிறோம்னா லக்னம் லக்னாதிபதியை வச்சு தான் விதியினுடைய கொடுப்பினையை நம்ம பார்க்குறோம். அது நிரந்தரமான ஒன்று. விதிங்கிறது நிரந்தரமான ஒன்று, அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தசாபுத்தி அப்படிங்கிறதே நாம் பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகத்தினுடைய திசை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து தான் விம்சோத்திரி திசைகள் கேது சுக்கிரன் சூரியன் அப்படின்னு வரிசையாக வந்துட்டு இருக்கும்.
அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு அந்த வாழ்நாளில் ஒரு 6 திசையோ ஒரு 7 திசையோ அதுக்கு மேலே பிறந்தாருன்னா அவர் பூர்வ புண்ணியம் நல்லது எப்படி இருக்கிறத பற்றி தான் அதுக்கு மேலே இருக்க முடியும். ஒரு மேக்சிமம் 7 திசை 8 திசை 9 திசை வந்தால் 120 வருஷம் ஆகிடும். அதே மாதிரி அதிக திசைகளோட நடத்துகிற கிரகனுடைய திசா புத்தி ஆரம்பத்திலே வந்துருச்சுன்னா அதே ஒரு 30-40 வயசு 60 வயசு ஆகிடும். 3-4 திசையிலேயே அவருக்கு வாழ்க்கை ஓரளவு கொஞ்சம் கிட்டத்தில் வந்துடும். ஆனால் இந்த சூரியன் சந்திரன் போல் ஒரு குறுகிய திசையெல்லாம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னோம்னா அவர் வாழ்க்கை ஒரு 70 ஒரு 65-70க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 7 திசையை கூட அவர் கணிக்கலாம். இப்படி வாழ்க்கை சக்கரம் நமக்கு போகும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கை சக்கரத்துக்கும் போய் நல்லா கரெக்டாக அந்த வாழ்க்கை பாதை நல்லபடியாக போகணும் அப்படின்னோம்னா எதுக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும். இப்போ பஸ்ஸில் போகணும் அப்படின்னோம்னா அந்த வாழ்க்கையை சுபிச்சமாக போகணும்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல், அதுக்கு ஒரு பிரேக்கு. அந்த பிரேக்கு அந்த பஸ்ஸில் இல்லைன்னா அந்த வாழ்க்கை பயணம் நமக்கு போகிற இலக்கு நமக்கு முடியாது, என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ பஸ்ஸுக்கு ஒரு பிரேக் இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் அப்படின்னோம்னா 2 பிரேக்கு வாழ்க்கைக்கு. ஒன்று கணவன்கிட்ட ஒரு பிரேக் இருக்கணும், மனைவிட்ட ஒரு பிரேக் இருக்கணும். கணவனுடைய வாழ்க்கை பாதை மோசமாக போச்சுன்னா அந்த மனைவியினுடைய பிரேக் போடணும். மனைவியினுடைய மோசமான அந்த பழக்க வழக்கங்கள் பாதைகள் மாறி போகுது அப்படின்னா கணவன் அந்த பிரேக்கை போட்டு அந்த வாழ்க்கையினுடைய பாதையை கரெக்டாக கொண்டு போகணும். அப்படி பயணிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு பிரேக் இருக்குது. இப்போ ஒவ்வொரு துறையிலையுமே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்போ பாருங்க, காவல்துறையில் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கிறாங்க, அதனுடைய கட்டுப்பாடு இருக்கும். விமான பயணத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அதனுடைய உட்பட்டு தான் அந்த பயணம் நடக்கும். அப்போ தான் அந்த பயணம் வந்து குறிப்பிட்ட இலக்க போய் அடையும். கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கை தரிகட்ட வாழ்க்கையாக ஆகிடும். அப்போது மனிதனுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னோம்னா, இப்போ நம்ம கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒரு 6-7 வருடங்கள் பயணிக்குது. இப்போ சூரியன் ஒரு 6 வருடம், சந்திரன் ஒரு 10 வருடம், செவ்வாய் ஒரு 7 வருடம், ராகு ஒரு 18 வருடம், குரு 16 வருடம். இப்படி வந்து விம்சத்தை செய்கிற ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆண்டுகளில் திசையை நடத்திக்கிட்டு போகுது. அப்போ அந்த திசையை நடத்தணும் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் கிரகம் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் கிரகம் இருந்தது அப்படின்னோம்னா அந்த திசை கரெக்டாக போய் சேரும். அப்போ அந்த கண்ட்ரோல் கிரகம் எப்படி இருக்கணும் திசையில் அப்படின்னோம்னா, திசையை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் அந்த திசையினுடைய கண்ட்ரோல் கிரகமும் அந்த ஜாதகத்தில் எக்காரணத்தை கொண்டும் 6, 8, 12க்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி நீச்ச அஸ்தங்கம் ஆயிடக்கூடாது. கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தது அப்படின்னோம்னா அந்த திசை அந்த ஜாதகருக்கு கண்ட்ரோலாக போய் சேர்ப்பார். அப்போ திசையை நடத்தக்கூடிய கிரகம் வலுவு குறைஞ்சா கூட கண்ட்ரோல் கிரகம் என்னைக்கா இருந்தாலும் அது பாதிப்பே இருக்கக்கூடாது. கட்டுப்பாடு கரெக்டாக இருந்தனா இயக்கம் எப்படியும் பண்ணிக்கலாம். கட்டுப்பாடே இலக்கம் இல்லை அப்படின்னா அந்த கிரகம் தரிகட்டு போய் வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றும். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு திசை முதலாவது திசையாக நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த திசையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு முதலாவது திசை நடக்கக்கூடிய திசை எதுவாக இருந்தாலும் அதுக்கு கண்ட்ரோல் கிரகம் சூரியன். 2வது திசைக்கு கண்ட்ரோல் கிரகம் புதன். 3வது திசைக்கு கண்ட்ரோலான கிரகம் ராகு. 4வது திசை ஒருத்தர் நடந்ததுன்னா கண்ட்ரோல் கிரகம் குரு. 5வது திசை ஒருத்தருக்கு நடந்ததுன்னா கண்ட்ரோல் கிரகம் கேது. 6வது திசை ஒருத்தருக்கு நடந்தால் கண்ட்ரோல் கிரகம் சந்திரன். 7வது கிரகம் ஒரு திசையை நடத்தி 7வது திசை நடந்தது அப்படின்னா கண்ட்ரோல் கிரகம் சனி. 8வது திசை ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னா கண்ட்ரோல் கிரகம் சுக்கிரன். 9வது திசை ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னா கண்ட்ரோல் கிரகம் செவ்வாய். இப்போ அவருக்கு எந்த திசையா இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்தில் முதலாவது திசை என்ன திசையோ அது கண்ட்ரோல் கிரகம் சூரியன். உங்களுக்கு இப்போ நடக்கிற திசை என்ன திசைன்னு பாருங்க, நடந்து முடிஞ்ச திசை எத்தனை திசை முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த கண்ட்ரோல் கிரகமும் அந்த திசை நடக்கக்கூடிய கிரகமும் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த திசை நல்ல நிலைமையில் இருந்திருக்கும். அந்த கண்ட்ரோல் கிரகமும் திசை நடத்தக்கூடிய கிரகங்களும் 6, 8, 12க்கு போய் சப்போஸ் ஒரு நீச்சம் அஸ்தங்கமாகி
வக்கர நிலையில் போயிருந்தோன்னா அந்த திசையில் நம்ம ஒரு சில மோசமான பழக்கங்கள், மோசமான ஒரு நிகழ்வுகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். எக்காரணத்தை கொண்டு அந்த திசை நடத்தக்கூடிய கண்ட்ரோல் கிரகத்துக்கு, கண்ட்ரோல் கிரகம் எக்காரணத்தை கொண்டும் மறையக்கூடாது, அந்த கிரகத்துக்கு மறையாமல் இருக்கணும். இப்போ புதன் திசை நடக்குதுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் கிரகம் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் சரி, 4வது திசையாக இருந்தால் குரு, அந்த குரு வந்து புதனுக்கு மறையக்கூடாது. லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் இன்னும் சிறப்பு. லக்கணத்துக்கு மறைஞ்சிருந்தால் கூட திசை நடத்தக்கூடிய அந்த 4வது திசைக்குண்டான கண்ட்ரோல் கிரகம் எக்காரணத்தை கொண்டு அந்த திசைக்கு மறையக்கூடாது. அந்த திசைக்கு மறையாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த திசையில் நமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாது. எக்காரணத்தை கொண்டு அந்த திசை நமக்கு வலுவான திசையாக இருக்கும். சிற்சில இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு வந்துடும். லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 6, 8, 12 போனாலும் சரி, லக்னாதிபதி அஸ்தங்கம் நீச்சமானாலும் சரி, திசையை நடத்தக்கூடிய கிரகம் மட்டும், அந்த கண்ட்ரோலான கிரகம், திசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு நல்ல நிலைமையில கேந்திரம் திரிகோணத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அப்படிங்கிறது நீங்கள் இந்த கருத்தரங்கத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இப்போ எந்த திசை, எத்தனாவது திசை நடக்குன்னு பாருங்கள். அந்த கண்ட்ரோல் கிரகம் என்னன்னு கேட்டு பாருங்க. அந்த திசைக்கு அந்த கண்ட்ரோல் கிரகம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இப்போ நமக்கு திசை எப்படி நடக்குது, இந்த திசையினுடைய காலம் போய் மீதி இன்னும் இருக்கிற காலம் எப்படி இருக்குது, இப்போ நம்ம எவ்வளோ காலத்தில் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் போட்டு பாருங்கள். இது திசைக்கு மட்டும் போடக்கூடாது. எப்படிங்க? எழுதிக்க. எப்படிங்க? அதுக்கப்புறம் இந்த திசைக்கு என்ன பண்ணுறோம் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் புத்திக்கும் பார்க்கணும். ஒவ்வொரு புத்தி ஆரம்பத்தில் ஒரு திசை நடந்ததுன்னா அந்த திசையினுடைய புத்தி தான் முதல்ல நடக்கும். அதுக்கு கண்ட்ரோல் கிரகம் அது சூரியன் தான். முதல் திசைக்கு சூரியன் தான். 2வது புத்திக்கு, முதல் புத்திக்கு சூரியன், 2வது புத்திக்கு புதன், 3வது புத்திக்கு ராகு, 4வது புத்திக்கு குரு, 5வது புத்திக்கு கேது, 6வது புத்திக்கு சந்திரன், 7வது புத்திக்கு சனி, 8வது புத்திக்கு சுக்கிரன், 9வது புத்திக்கு செவ்வாய். புத்திக்கு அதே கணக்கு தான் வச்சு பார்க்கணும். அதே மாதிரி திசை நடத்துகிற கிரகத்துக்கும் அந்த புத்தி நடத்துகிற கிரகத்துக்கும் 6, 8 போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு புத்தி இப்போ நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் குறைஞ்ச காலம், ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரு புத்தி நடக்கும். 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரு புத்தி நடக்கும். ஒரு குறுகிய கால திசை நடத்துறதுன்னா 1.5 வருஷம் 1 வருஷம் நடக்கும் அந்த புத்தி. அந்த புத்தி நடக்கிற காலத்தில் அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள அந்த புத்தியினுடைய எத்தனாவது புத்தி, அந்த புத்தியினுடைய கண்ட்ரோல் கிரகம் நல்லபடியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த 1 வருஷ காலம் 1.5 வருஷ காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். புத்தி ஒரு மாதிரியாக இருந்தாலும் திசை ஒரு மாதிரியாக இருந்தாலும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் கண்ட்ரோல் கிரகமும் நல்லா இருந்ததுன்னா அந்த புத்தி சிறப்பானதாக கிடையும். அப்போது நமக்கு மேக்சிமம் கிரகங்கள் மொத்தம் 7, அநேகமாக 7 திசை 8 திசை தான் நமக்கு டாக்ஸி வரும். ஒரு திசை கொடுக்குற கிரகமாக இருந்தால் ஒரு 6 திசை 5 திசைக்கு கொடுத்தா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த திசையினுடைய கிரகமும் அந்த கண்ட்ரோலினுடைய கிரகமும் நல்லபடியாக இருக்குதா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அந்த புத்தியினுடைய கண்ட்ரோல் கிரகமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நமக்கு நடந்து முடிஞ்ச புத்தியோ திசையோ எப்படி இருக்குது, என்ன பண்ணுச்சு, இப்போ நமக்கு நடக்க போகிற அடுத்த திசை எத்தனாவது திசை, அது நடக்கக்கூடிய கண்ட்ரோல் கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டுனா தெளிவாக இருந்துடும். இப்போ ஒரு திசை ஒரு புத்தி நமக்கு நல்லா இருக்குதா, எப்படிங்கம்மா? முதல் புத்திக்கு தான் சூரியன். ஆமாம். அப்போ அடுத்த திசை வந்ததுன்னா 2வது திசைக்கு விட்டாலும் புதன் பார்க்கணும். இப்போ 4வது திசையாக இருந்தால் இப்போ குரு. எப்படிங்க? இது பார்த்த ரூல்ஸு, இது புக்கில் பார்த்த ரூல்ஸு, இது அடிப்படை புக்கில் பார்த்த ரூல்ஸ். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. இப்போ யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். இதை குறித்து பாருங்கள். அந்த புத்தியினுடைய கிரகமும் கண்ட்ரோல் கிரகத்தையும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க. இந்த திசை நடக்கக்கூடிய கிரகமும் அந்த கண்ட்ரோல் கிரகமும் அவங்களுடைய உச்ச வீட்டில் மாறி இருந்தாங்கன்னா அந்த திசை நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு புதன் 4வது திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4வது திசைக்கு கண்ட்ரோல் கிரகம் யாரு? குரு. அந்த குருனுடைய உச்ச வீட்டில் புதனோ, இந்த புதனுடைய உச்ச வீட்டில் குருவோ இருந்துட்டார் அப்படின்னா
அந்த திசை உங்களுக்கு சிறப்பான அமையும். புரியுதா? அதில் அதையும் பார்க்கணும். உச்ச வீட்லையும் பார்த்துக்கலாம், அதில் ஆட்சி ஓட்டிலையும் பார்த்துக்கலாம், மூலத்திரிகிற ஓட்டிலையும் அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஒருத்தருடைய மூலத்திரிகிற ஓட்டில் ஒரு புத்தி நடக்கிற கிரகமும் கண்ட்ரோல் கிரகமும் மாற்றி இருந்தாலும் அதே நல்ல பலன் தான். ஒரு உச்ச வீட்டில் மாறி இருந்தாலும் அது நல்ல பலன் தான். கொஞ்சம் 6-8 போனால் அந்த புத்தியோ அந்த திசையோ நமக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது. அதனால் புத்தியும் பார்த்துங்க, திசையும் பார்த்துங்க. கண்ட்ரோல் கிரகம் என்றைக்கே இருந்தாலும் மறையக்கூடாது. புத்தி கிரகமோ திசை நடத்துகிற கிரகமோ மாறி இருந்தால் கூட கண்ட்ரோல் கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த திசையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஒவ்வொரு திசைக்கும் அந்த கண்ட்ரோல் கிரகத்தை நீங்கள் பாருங்கள். இந்த அமைப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் திசா புத்தி எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு வர்ற ஜாதகத்துக்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். வர்ற ஜாதகத்தை பார்த்தோன்னா அவருக்கு எத்தனாவது திசை நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ எத்தனாவது திசை நடக்குது, அதுக்குள்ளுடைய கண்ட்ரோல் கிரகம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கண்ட்ரோல் கிரகமும் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகமும் கரெக்டாக 6-8 இல்லாமல் கேந்திர திரிகோணத்தில் இருக்குதா, அல்லது அந்தனுடைய ஆட்சி வீட்டில் மாறி இருக்காங்களா, அல்லது மூல திரிகோணம் வீட்டில் மாறி இருக்கிறாங்களா, அல்லது உச்ச வீட்டில் மாறி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா முன்னாடி இருக்கிற திசை எப்படி இருந்தது, பின்னாடி இருக்கக்கூடிய திசை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு ஜோதிடத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த தரத்தில் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதனால் கண்ட்ரோல் கிரகம் எக்காரணத்தை கொண்டு மறையாமல் இருந்தால் அது பூர்வ புண்ணிய ஜென்மம்னு தான் சொல்லணும். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தது அப்படின்னா, முன்ஜென்ம கண்மா நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா திசை நடத்துகிற கிரகமும் கண்ட்ரோல் கிரகமும் நல்லாவே இருக்கும். பூர்வ ஜென்மத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்ட்ரோல் கிரகம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் எல்லாத்துக்கும் பாதிப்பு கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர் பூர்வ ஜென்ம கர்மா, முன்ஜென்ம கர்மா, பூர்வ புண்ணியத்தினுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த கண்ட்ரோல் கிரகமும் திசை நடத்துகிற கிரகமும் தன்னுடைய திசையை நடத்தும். அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த தருணத்தில் எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த சகோதரி கிருஷ்ணவேணி அம்மாளுக்கு எனக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அடுத்த ஒரு நல்லதொரு கருத்தர்க்கத்திலே உங்களுடைய நல்லதொரு ஜோதிட பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதை உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர் வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர், நாமக்கல் மாவட்டம். என்னுடைய தொலைபேசி எண்கள் 99 528 26 126, மற்றொரு எண் 95 147 78 968. ஜோதிட சந்தேகங்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அணுகுங்கள். நான் தங்களுக்கு உண்டான ஜோதிட சந்தேகங்களை என்றைக்கும் நிவர்த்தி நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றொரு கருத்தரங்கத்திலே அடுத்த ஒரு ஜோதிட பதிவுக்கு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் வடிவேல். நன்றி, வணக்கம். சிறப்பான உரைங்க. இப்போ சின்ன விஷயம் என்னென்னா, ஐயா சொன்னது வந்து ஒரு தசாபுத்தி அப்படிங்கிறது நம்ம நட்சத்திரம் இது எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. அப்போ எந்த தசா இப்போ ஒரு 4வது இப்போ மிருகஷீட நட்சத்திரம்னே வச்சுக்கோங்களேன், 4வது திசையாக வரும். ஏன்னா செவ்வாய்க்கு அப்புறம் ராகுக்கு அப்புறம் குரு திசைக்கு அப்புறம் வந்து சனி மகாதேசை நடக்கும். இப்போ 4வது திசை நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி அப்படின்னா சனி மட்டும் 4வது திசைங்கிறது ஒரு மாரக திசைங்கிற விஷயமும் இருக்குது. இது வந்து பொதுவாக நம்ம தசாபுத்திக்கு சொல்லக்கூடிய விஷயம். 5வது திசை குரு வந்துச்சுன்னா அது ஒரு மாரக திசை கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் விதி இருக்குங்க. அதே போல தான் இப்போ இதில் வந்து இந்த தசாபுத்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த 9 கிரகத்தை வச்சு ஐயா சொல்லியிருக்கார். இப்போ இவங்களுக்கு சனி திசை வந்து 4வது திசை மாரக திசை நடக்குதுங்க வச்சுக்குவோம். அப்போ அவங்க ஒரு மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சனி பகவான் மிதுனத்துல இருந்து தசா நடத்துறாரு, புதனோடைய இடமும் புதனை சொன்னார், ஸோ நடத்துறாரு. அப்போ லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு 4ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறார். இப்போ திரிகோணம், கேந்திரம், நீசம் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அஸ்தங்கள்லாம் ஆகக்கூடாது. 12இல் மறையுது யாருங்க? 4வது திசையாக நமக்கு குருவை சொல்கிறார். சரிங்களா? அப்போ 4வது திசை வந்து யாரை சொல்கிறாரு சப்போர்ட்டா? நமக்கு அந்த கிரகத்துடைய அமைப்பில் 4 சொல்கிறாருங்க. அது போய் 12ங்கும் போது என்னதுங்க? கும்பத்தில் இருக்கார். அப்போ கும்பத்தில் இருக்கும் பொழுது அது மறைந்தாலும் 5ஆம் பார்வையாக சனி பகவான் அங்கே இருக்கார். லக்னத்துக்கு 4 5ஆம் பார்வையாக யாரை பாருங்க? சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ இந்த கிரகம் குரு வந்து 12இல் மறைந்தால்
புத்திரக்காரகர்னு ஒரு பேர் உண்டு. அப்போ குழந்தைகளுக்கு திருமணம், கல்வி, தொழில் எல்லாமே இவங்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பை, ஏன்னா 4வது டிசம்பர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை சனி மகாதேசில் நடந்திருக்கு, எல்லாமே அதை பாதிப்பை கொடுக்கும். அதே போல் 4ஆம் வீடுங்க வீடு, வண்டி, சுகமையும் பாதிப்பை கொடுக்கும். குரு பார்க்கும் பொழுது அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அப்போ குழந்தைகளுடைய விஷயத்த கண்டிப்பாக பாதிப்பு. நம்ம சனி மகாதேச ஆரோக்கியம், ஆயிலே, 4ஆம் வீட்டு அதிபதி, இதை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம். இப்போ ஐயா என்ன சொன்னார் அழகா, அந்த கிரகத்துக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ கண்ட்ரோலை நம்ம என்ன கடிவாளமாக என்ன சொல்ல, ஒரு குதிரை போயிட்டு இருக்கு, என்னதான் அது கடிவாளம் போட்டாலும் அதுக்கு ஒரு இது வச்சு தான் நம்ம ஓட்டுவோம். கண்ட்ரோல், ஒரு சாட்டை குச்சியோ அல்லது அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் போட்டு வச்சிருப்போம். ஸோ அதுதான் குரு பகவான். இந்த இவங்களுக்கு என்ன ஆகும், அந்த 4வது குரு பகவான் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர விஷயம். அப்போ அது மறையும் போது என்ன ஆகும், குழந்தைங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பாங்க. சொல்லலாமா? குழந்தைங்களுக்கு உடம்பு தொந்தரவு வரும்னு சொல்லலாமா? குழந்தைகளுக்காக விரயம் வரலான்னு சொல்லலாமா? குழந்தைகளுக்கு புத்திர சோகம் வரும்னு சொல்லலாமா? இது போல நம்ம என்ன செய்யணும், அந்த கண்ட்ரோல் கிரகத்துடைய காரகம், அந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கோ அதை எடுத்து நம்ம உடனடியாக அப்படி வந்த உடனே தசாபுத்தியை பாருங்க. சார் சொன்ன மாதிரி அந்த 9 கிரகத்துக்கான எந்த தசை அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் 4, 5 தான் வரும். ஏன்னா அந்த பீரியடில் தான் பிரச்சனைகள் வரும் நிறையா. வீடு இல்லைன்னு வரலாம், இல்லாட்டி கல்யாணம் ஆகலை, என் குழந்தைங்களுக்கு என்னன்னு தான் கேட்டு வருவாங்க. அப்போ அந்த தசா புத்திக்கு என்னன்னு பார்த்து அந்த கண்ட்ரோல் கிரகத்தை வச்சே நீங்கள் பலாபலன்னு ஈஸியாக சொல்கிறதுக்கு நான் உள்வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகான விஷயம், அற்புதமாக சொன்னார் வடிவேலண்ணா. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் பொன்னாடை சார் வாங்க.